வணக்கம். T20 உலக கோப்பைனாலே நமக்கு ஞாபகம் வர்றது சிக்ஸர், ஃபோர், கடைசி ஓவர் த்ரில்லர் தான். ஆனா இது வெறும் கிரிக்கெட் மேட்ச் மட்டும் இல்லைங்க. இது ஒரு மிகப்பெரிய பண விளையாட்டு. ஆமா, இந்த பிரம்மாண்டமான டூர்னமெண்ட்டுக்கு பின்னாடி கோடிக்கணக்கில் பணம் புழங்குது. அந்த கதை என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க. அப்போ ஒரு கேள்வி வருது. இந்த T20 உலக கோப்பையால உண்மையிலேயே யாருக்கு லாபம்? ஜெயிக்கிற டீமுக்கா, இல்ல டோர்னமெண்ட்டை நடத்துற நாட்டுக்கா, இல்ல இந்த பணம் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத வேற யாருக்கோ போகுதா? வாங்க, இந்த கேள்விக்கு தான் நம்ம பதில் தேட போறோம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. $1,20,000. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க. இதுதான் நம்ம பேச போற இந்த பெரிய பண விளையாட்டோட ஒரு சின்ன க்ளூ. ஷாக் ஆகுது இல்லையா? 2021 T20 உலக கோப்பையில நம்ம இந்திய அணி குரூப் ஸ்டேஜ்லயே வெளியே போயிட்டாங்க. அப்படி வெளியே போன அணிக்கு கிடைச்ச பரிசு பணம் தான் இது. தோத்து போன டீமுக்கே இவ்ளோ பெரிய தொகையா? அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த டூர்னமெண்டோட மொத்த பண பரிவர்த்தனையும் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும்னு. சரி, இத வச்சே உள்ள போய் அலசலாம் வாங்க. சரி, முதல்ல நாம பார்க்க போறது ஐசிசியை பத்தி தான். சொல்லப்போனா இந்த முழு டூர்னமெண்டோட பேங்க் அவங்க தான். எல்லா பணமும் இங்க இருந்து தான் போகும். அவங்க கணக்கு வழக்கு என்னன்னு பாப்போமா? இங்க பாருங்க, மொத்த பரிசு தொகையே $5.6 மில்லியன் தான். இதுல ஜெயிக்கிற டீமுக்கு $1.6 மில்லியன் கிடைக்கும். ரன்னர் அப்புக்கு ஒரு $800,000. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க சூப்பர் 12 ஸ்டேஜ்ல ஜெயிக்கிற ஒவ்வொரு மேட்சுக்கும் உங்களுக்கு $40,000 கிடைக்கும். இப்ப புரியுதா அந்த $1,20,000 கணக்கு? இந்திய அணி 3 மேட்ச் ஜெயிச்சாங்க. சோ 3 × 40,000 $1,20,000. கோப்பையை ஜெயிக்கலனாலும் பணம் கிடைச்சது. ஓகே, இது ஐசிசி கொடுக்கிற பணம். அப்போ அவங்களோட செலவுகள் என்னென்ன? முதல் விஷயம், நாம இப்போ பார்த்த இந்த $5.6 மில்லியன் பிரைஸ் மணி. ஆனா அது மட்டும் இல்லைங்க. மேட்ச் நடத்துற அம்பையர்ஸ், கமெண்டேட்டர்ஸ், இப்படி டோர்னமெண்ட் நல்லபடியா நடக்கிறதுக்கு தேவையான எல்லா முக்கியமான ஆட்களுக்கும் சம்பளம் கொடுக்கறதும் ஐசிசி தான். சரி, செலவு கணக்கெல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இவ்ளோ செலவு பண்றதுக்கு ஐசிசிக்கு எங்கிருந்து பணம் வருது? அடேங்கப்பா, இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கே வரும். இந்த நம்பரை பாருங்க, $1.98 பில்லியன். கிட்டத்தட்ட $2 பில்லியன். நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? இது ஏதோ சின்ன தொகை இல்ல. ஒரே ஒரு டீல் மூலமா ஐசிசிக்கு வர்ற வருமானம் இது. எப்படி இவ்ளோ பெரிய தொகை வந்ததுன்னு கேக்குறீங்களா? ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அவங்க தான் 2023 வரைக்கும் எல்லா ஐசிசி டூர்னமெண்ட்டையும் ஒளிபரப்புற உரிமையை வாங்கியிருக்காங்க. அதுக்காக அவங்க கொடுத்த தொகை தான் இது. இதுதான் ஐசிசியோட மிகப்பெரிய வருமான ஆதாரம். இது மட்டும் இல்லாம நிசான், எமிரேட்ஸ் மாதிரியான பெரிய பெரிய குளோபல் பிராண்ட்ஸ் கிட்ட இருந்தும் ஸ்பான்சர்ஷிப் பணம் வருது. ஓகே, ஐசிசி செம்மையா சம்பாதிக்கிறாங்க. ஆனா இந்த டூர்னமெண்ட்டை நடத்துறாங்களே அந்த நாடுகளோட நிலைமை என்ன? அவங்களுக்கு இது ஒரு பெரிய கேம்பிளிங் மாதிரிங்க. ஜெயிச்சா ஜாக்பாட் அடிக்கலாம், ஆனா தோத்துட்டா பெரிய நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுடும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டூர்னமெண்ட் நடத்தினா டூரிசம் மூலமா வருமானம் வரும், புதுசா வேலைவாய்ப்பு உருவாகும், நாட்டுக்கு ஒரு நல்ல பேரும் கிடைக்கும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஆனா இன்னொரு பக்கம் ஸ்டேடியம் கட்டுறது, செக்யூரிட்டி கொடுக்கறதுன்னு செலவுகள் மலை மாதிரி குவியும். இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அதுதான் ஐசிசி கேட்கிற வரி விலக்கு. இது ஒரு மறைமுகமான ஆனா ரொம்ப பெரிய செலவு. இத புரிஞ்சுக்க வாங்க 2 ஃபுட்பால் வேர்ல்ட் கப் உதாரணத்தை பார்க்கலாம். 2006ல ஜெர்மனி ஃபிஃபா உலக கோப்பையை நடத்தி கிட்டத்தட்ட $400 மில்லியன் லாபம் பார்த்தாங்க. சூப்பர்ல? ஆனா 2016ல பிரேசில் அதே உலக கோப்பையை நடத்தி கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் நஷ்டத்தை சந்திச்சாங்க. அடேங்கப்பா, பாருங்க, ஒரே டோர்னமெண்ட், ஆனா ரிசல்ட் எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு. சரி, இதுக்கும் நம்ம கிரிக்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம்? 2021 T20 உலக கோப்பை ஏன் இந்தியால இருந்து திடீர்னு மாத்தினாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வரி விலக்குகளை வாங்குறது தான் முக்கியமான நோக்கமா இருந்துச்சு அப்படின்னு. ஆமா, இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் தான் எல்லாத்துக்கும் மூல காரணமா இருந்திருக்கு. இந்த டைம்லைனை பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். 2016ல இந்தியால T20 உலக கோப்பை நடந்தப்போ இந்திய அரசாங்கம் வெறும் 10% வரி விலக்கு தான் கொடுத்தாங்க. ஆனா 2021 டூர்னமெண்ட்டுக்கு ஐசிசி முழு வரி விலக்கு கேட்டாங்க. நம்ம பிசிசிஐயால அதை அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்க முடியல. இதனால பிசிசிஐ கிட்டத்தட்ட 906 கோடி ரூபாய் வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. முடிவு, கொரோனா ஒரு காரணமா சொல்லப்பட்டாலும் இந்த வரி பிரச்சனையால தான் டூர்னமெண்ட் யுஏஇக்கு மாத்தப்பட்டுச்சு. சரி, ஐசிசி பார்த்தோம், டூர்னமெண்ட் நடத்துற நாடுகளை பார்த்தோம். இப்போ இந்த பண விளையாட்டோட அடுத்த பெரிய பிளேயரை பத்தி பார்க்கலாம். வேற யாரு? நம்ம பிசிசிஐ தான். இவங்களோட பவர் என்ன? இவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க? பிசிசிஐக்கு ஐசிசி கிட்ட இருந்து ஒரு ஷேர் வருது, அது உண்மைதான். ஆனா அவங்களோட அசல் வருமானமே அவங்க தனியா போடுற ஸ்பான்சர்ஷிப் டீல்ஸ்ல தான் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம டீமோட கிட் ஸ்பான்சரான எம்பிஎல் ஸ்போர்ட்ஸ் ஒரு மேட்சுக்கு $65 லட்சம் கொடுக்குறாங்க. அப்புறம் ஜெர்சி ஸ்பான்சர் பைஜூஸ்.
இப்படி தனியா சம்பாதிக்கிறது மூலமாவே இந்த T20 உலகக்கோப்பையில இருந்து மட்டும் பிசிசிஐக்கு கிட்டத்தட்ட $12 மில்லியன் வருமானம் கிடைக்கணும் ஒரு கணக்கு சொல்லுது. இப்போ இந்த நிதிச் சங்கிலியோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கண்ணிய பார்க்க போறோம். அதுதான் பிராட்காஸ்டர்ஸ், அதாவது ஒளிபரப்பாளர்கள். பில்லியன் கணக்குல பணத்தை கொட்டி உரிமையை வாங்குற இவங்க எப்படி அதை லாபமா மாத்துறாங்க? அவங்களோட பிசினஸ் மாடல் ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, ஐசிசிக்கு பில்லியன் கணக்குல பணத்தை கொடுத்து ஒளிபரப்பு உரிமையை வாங்குறது. ஸ்டெப் 2, ட்ரீம் 11, கோகோ கோலா மாதிரி பெரிய பிராண்ட்ஸுக்கு மேட்ச் நடுவுல வர விளம்பர நேரத்தை விக்கிறது. ஸ்டெப் 3, அந்த விளம்பர வருமானம் மூலமா அவங்க முதலீடு செஞ்ச பணத்தை விட அதிகமா சம்பாதிச்சு லாபம் பார்க்கறது. சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். சரி, அவங்க லாபம் எவ்வளவு இருக்கும்? இந்த நம்பரை பாருங்க, 11 லட்சம் ரூபாய். இது என்ன தெரியுமா? அவங்க முதலீட்டை திரும்ப எடுக்கிற மந்திரமே இதுதான். ஆமாங்க, T20 உலகக்கோப்பை மேட்ச் நடக்கும்போது டிவியில வர்ற வெறும் 10 செகண்ட் விளம்பரத்திற்கு நிறுவனங்கள் கொடுக்க தயாரா இருக்கிற விலைதான் இந்த 11 லட்சம் ரூபாய். யோசிச்சு பாருங்க, நம்மளோட கவனம் அவங்களுக்கு எவ்வளவு மதிப்பு வாய்ந்ததுன்னு. ஆனா இதுலயும் ஒரு சின்ன ஒப்பீடு இருக்கு. இந்த சார்ட்டை பாருங்க. T20 உலகக்கோப்பை மேட்ச்ல ஒரு போட்டிக்கு கிட்டத்தட்ட 2700 செகண்ட் விளம்பர நேரம் கிடைக்கும். ஆனா நம்ம ஐபிஎல்ல அது 3000 செகண்ட். அதனால தான் ஒளிபரப்பாளர்களுக்கு உலகக்கோப்பையை விட ஐபிஎல்ல இன்னும் கொஞ்சம் அதிக லாபம் கிடைக்குது. சரி, இப்போ நாம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு வருவோம். யாருதான் இந்த பண விளையாட்டோட உண்மையான வெற்றியாளர்கள்? பதில் ரொம்ப தெளிவு. யாரு கையில உரிமைகள் இருக்கோ, யாரு விளம்பரங்களை விக்கிறாங்களோ அவங்க தான். அதாவது ஐசிசி மற்றும் ஒளிபரப்பாளர்கள். சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம்ல டீம்ஸ் லட்சக்கணக்கில், சில சமயம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஐசிசியும் பிராட்காஸ்டர்ஸும் பில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இதுல பரிதாபம் என்னன்னா, இந்த ஆட்டத்துல மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறது என்னவோ போட்டியை நடத்துற நாடுகள் மட்டும்தான். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். பில்லியன் கணக்குல பணம் புழங்குது, நாடுகள் பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. இந்த நிலைமையில கிரிக்கெட் உண்மையிலேயே ஒரு விளையாட்டா இன்னும் இருக்கா, இல்ல அது வெறும் பணத்தை மட்டுமே சுத்தி நடக்கிற ஒரு பெரிய பிசினஸா மாறிடுச்சா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?